ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. பொதுவாக மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்த்துடலாம். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதமும், பரணி நட்சத்திரம் 4 பாதமும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் கொண்டது தான் மேஷ ராசி. பொதுவாக மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இடம் மாற்றங்களாக இருக்கட்டும், இல்லை வேலை மாற்றமாக இருக்கட்டும், இல்லை தொழில் மாற்றமாக இருக்கட்டும், ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாப்ல. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி. அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கும்ப வீட்டில் இருந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் மீனம் வீட்டுக்கு, அதாவது விரயஸ்தானத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வரர் வராப்ல. அதே போன்று 2ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறாப்ல. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதி 2ஆம் பாவகத்திலிருந்து 3ஆம் பாவகத்துக்கு குரு போறாப்ல. உங்களுக்கு விரயஸ்தானம் 12ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாப்ல. அதே போல் 6ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறாப்ல. ஆனால் இந்த ஆண்டு 2025 பொறுத்த வரைக்கும் அதே மே மாதம், அதாவது மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்த ராகு லாபஸ்தானத்துக்கு போறாரு. 6ஆம் பாவகத்தில் இருந்த கேது பகவான் 5ஆம் பாவகத்துக்கு வராப்ல. அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பொதுவாக நம்ம சனி பெயர்ச்சியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். பொதுவாக சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி கும்ப வீட்டில இருந்து மீன வீட்டுக்கு வராப்ல. உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் விரய சனியை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்காது. என்ன அப்படின்னா கொஞ்சம் விரய செலவுகள் பண்ணுவீங்க, சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அதை நீங்கள் சுப விரய செலவாக மாற்றிடணும். அது வேஸ்ட்டு செலவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சுப செலவாக மாற்றிட்டீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு இருக்காது. பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடு கட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் அதிகமாக ஏற்படும். பொதுவாக வாடகை வீட்டிலே தான் நான் இருக்கிறேன், எப்போதான் எனக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கவலையே பட தேவையில்லை. இந்த வருஷத்தில் நீங்கள் கடின உழைப்பு மூலமான சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் அமர்ந்து அவருடைய பார்வை பலன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் பார்ப்பாரு. சனீஸ்வரருடைய 3வது பார்வை 2ஆம் பாவத்தில் விழும்பொழுது வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வெளிநாடு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், அதாவது இது வரைக்கும் தனங்கள் தாமதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29க்கு பிறகு முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாடு சென்று பணம் ஈட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதன் பிறகு பேச்சில் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். இதே போன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள், அதாவது கொஞ்சம் கையில் காசு பணம் எவ்வளோ தான் வந்தாலும் நீங்கள் உடனே செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அதை தான் நீங்கள் சுப செலவாக மாற்றுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால சுப செலவாக மாற்றிட்டீங்க அப்படின்னா பெரிய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் இந்த சனீஸ்வரருடைய 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. பொதுவாக 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு, நோய் நொடி, கடன் பிரச்சனை, அசிங்கம் அவமானத்தை கொடுக்கறது 6ஆம் இடம். அங்கே சனீஸ்வரருடைய பார்வை படும் பொழுது நோய் நொடி இருக்காது, வம்பு வழக்குகள் இருக்காது, பகை இருக்காது, மெயினாக உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை குறைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். சப்போஸ் உங்களுக்கு கடனே ஏற்பட்டால் கூட அது சுப கடனாக இருக்குமே தவிர விரைய கடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு பேங்கில் ஒரு லோன் போட்டு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது போல் சுப கடன் ஏற்படுமே தவிர விரயங்கள் வேஸ்ட் செலவு அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வரைக்கும் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நோய் நொடியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நோய் நொடி குறையும். நல்ல மருத்துவரை அணுகுவீங்க, நல்ல மருத்துவமனை போய் அணுகி உடம்புல உள்ள பிரச்சனை நோயை பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய சூழல், அதை குறைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். பகையை பொறுத்த வரையும் புதிய புதிய பகைகள் இது வரைக்கும் ஏற்பட்டு இருந்திருக்கும். அந்த பகை கூட மீண்டும் நண்பர்களாக ஏற்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக்கிடுவோம்ல. நேற்றைய வரையும் பகையாக இருந்த நபர் கூட நட்பு வட்டாரத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக
கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், வம்பு வழக்குகளாக இருக்கட்டும், இதெல்லாம் குறையக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் கொடுத்த காசு உங்களை தேடி வந்துடும், வாங்கின காசை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதே போன்று சனியோட 10வது பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் வீட்டை பார்க்குறாப்ல. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது தந்தையாருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது, தந்தையாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுறது, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான அங்காளி பங்காளியோட ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அங்க குருவுடைய பார்வையும் அங்க 9ஆம் இடத்தை பார்க்கறதால பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் ஆரம்ப காலத்துல குரு பார்வை படும் பொழுது அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்ப காலத்துல சனீஸ்வரர் ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பங்காளி மூலமான ஒரு சில பிரச்சனையை கொடுப்பாரு. ஆனா குரு பார்வை அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு உங்களுக்கு சாதகமான முறையில தீர்த்து வச்சிருவாங்க, பிரச்சனைகள் இல்ல. இதுதான் இந்த சனி பெயர்ச்சிக்கான ஒரு பலன்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதி 2ஆம் பாவகத்திலிருந்து 3ஆம் பாவகத்துல போய் குரு மறையிறாவுல. முயற்சிகள் அனைத்தும் தடைபெறக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொன்னாலும் பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசா இல்ல. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் 3ல மறைஞ்சாலும் அவருடைய பார்வை பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கு. குருதான் 3ல போய் மறைகிறாரு தவிர அவரோட பார்வை சிறப்பா இருக்கிறதால அதை பத்தி நீங்க பெரிய ஒரு கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. அதனால அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனா திருமணம் நடக்காத நபர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பான முறையில திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கூடுதலான முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும், பெரிய மனிதருடைய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உறவினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு வட்டாரங்கள், ஒரு சுமூகமான சூழ்நிலை செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணை மூலமான ஒரு ஆதாயங்கள் ஏற்படுறது, வாழ்க்கை துணை மூலமான ஒரு கருத்து வேறுபாடு குறையிறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரிந்த நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது காதல் தோல்வியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் காதல் வெற்றி பெற்று வீட்டில் சொல்லி பெரியவர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால கண்டிப்பான முறையில் அடுத்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கை கொடுக்கும், பிரச்சனைகள் இல்லை. நல்ல வருமானங்கள், அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். நண்பர்கள் மூலமான கூட்டு தொழில் மூலமான ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதே போன்று குருவுடைய 7வது பார்வை பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடமான ஒரு சில பிரச்சனைகள் சனீஸ்வரர் கொடுத்தாலும் குருவுடைய பார்வை அங்க படும்பொழுது அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பற்றும். அதனால பிரச்சனைகள் இல்லை. குருவுடைய 9வது பார்வை உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறாப்ல. அங்கதான் ராகு வந்துடுறாப்ல. அப்படி இருக்கும்போது 2வது திருமணம் முயற்சிக்கக்கூடிய ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரர்களுடைய சப்போர்ட், அன்பு, அரவணைப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு, பிரச்சனைகள் இல்லை. அதே போல வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களுக்கும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டு மூலமான லாபங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வேலையில்லாத நபர்களுக்கு கூட சொந்த ஊர்ல வேலை கிடைக்கணும்னாலும் பரவாயில்ல, தொலை தூரமா வேலை தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வேலையில்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேல் அதிகாரிக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுது, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, சக ஊழியர்களோட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில இருக்கிற வேலையை விட சூப்பரான வேலை, நல்ல சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே போல அரசு பணியில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தனியார் துறையில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த பிரச்சனை, ஒரு சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும். பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சம்பள உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல இருந்து வந்த ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். உழைப்பு மூலமான லாபங்கள் ஏற்படும். உங்களுக்கு கடினமா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாவே இது வரைக்கும் சோம்பேறித்தனமா வீட்டுல தூங்கிட்டு இருந்த நபர்கள் கூட வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் சும்மா உங்களை சோம்பேறித்தனமா தூங்க விட மாட்டாரு, உட்கார விட மாட்டாரு.
ஓட வைப்பாரு, சுறுசுறுப்பா இயங்க வைப்பாரு, உங்களை வேலை செய்ய வைப்பாரு. இதுதான் அந்த 7 சனி காலகட்டங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்றது. அதே போல பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி, அந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 19ஆம் தேதி நடக்குது. அதாவது 12ஆம் இடத்துல இருந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வராரு. 6ஆம் பாவகத்துல இருந்த கேது பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கு வராரு. இப்படி இருக்கும்பொழுது லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இருக்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க பேரை சொன்னாவே ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது தானா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதால பாத்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அணுகுமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது, குழந்தைகளுக்காக அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது, விரைய செலவுகள் ஏற்படுறது, அலைச்சல்கள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அதே போல குலதெய்வத்துடைய அணுகுமுறை அதிகமா இருக்கும். முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொலை தூரமா நீங்க பாத்தீங்கன்னா கோவில் குளங்கள் செல்லக்கூடிய சூழல் அதிகமா இருக்கும். இது வரைக்கும் நான் ரொம்ப நாளா ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு நான் போறதுக்கு முயற்சி பண்ணேன், எங்க குல தெய்வத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன், தரங்கள் தாமதமா இருக்கு, நான் வெளியில கோவில் குளங்கள் செல்லணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கு, ஆனா தரங்கள் தாமதமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீங்க எங்க போகணும், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட இந்த ஆண்டை உங்களுக்கு சொல்லலாம். இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சாலும் கடின உழைப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய ஏமாற்றங்கள், விரயங்கள் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசா இல்லை. அதாவது உங்களுடைய இந்த 7 சனி காலகட்டத்தில் உங்களுடைய பாவக்கணக்குகள் குறைய போகுது, குறைஞ்சிடும் அப்படின்னு கூட பொதுவாக உங்களுக்கு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பேசி பிழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், அட்வொகேட் பணியாக இருக்கட்டும், கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் யாருக்கெல்லாம் சரிசமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், தயாரிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்காக இருக்கட்டும், இல்லை லாரி டிரைவர்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுட்டு நடத்தக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வரவுக்கு செலவுக்கும் சரிசமமாவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உயர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய பணிகளா இருக்கட்டும், கீழ்மட்ட பணிகளா இருக்கட்டும், அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸா இருக்கட்டும், இல்ல ஹோட்டல் பிசினஸா இருக்கட்டும், இல்ல காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் பாத்தீங்கன்னா வரவை விட கொஞ்சம் அதிகப்படியான வருமானங்கள் ஈட்டக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும், உடல் உழைப்பு அதிகமா இருக்கும். அதனால எந்த அளவுக்கு நீங்க உடல் உழைப்பு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனீஸ்வரர் அப்படிங்கிறது பொன் பொருள் காசு பணத்தை அதிகமா அள்ளி கொடுக்கக்கூடிய சூழல் அதிகமா இருக்கும். பொதுவா உட்காந்துட்டே சாப்பிட்றது, ஏமாத்திட்டு சாப்பிட்றது, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய ஒரு நன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ, உழைக்கிறீங்களோ, கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் அதிக லாபத்தை கொடுப்பாரு, பொன்பொருளை கொடுப்பாரு. வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறறதுக்கு உறுதுணையா இருப்பாரு. இந்த 2025ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களால முடிஞ்சிச்சுன்னா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அருகே உள்ள துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். பொதுவா மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரக்காரங்களும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்றி காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.